எல்லோருக்கும் வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இலங்கையில் நடந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றிய விடயங்கள் சிலவற்றை பேசலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக அன்று மக்களுக்கு ஆற்றிய உரை என்பது அதை பற்றி நான் சிறிய கருத்தை வைக்கிறேன். அதாவது அவர் பேசிய கருத்து, அந்த கருத்து பொதிந்தது ஒருபுறம் இருக்க, அங்கே பாவிக்கப்பட்ட தமிழ் சொற்கள், அதாவது தமிழ் மொழிபெயர்ப்பு சொற்கள், அந்த சிங்களத்தில் நாங்கள் தமிழ் மொழி தான் ஆளுமை மிக்க மொழி என்று நாங்கள் சொல்லுவோம், அது உண்மைதான். அதே அளவுக்கு அங்கு பாவிக்கப்பட்ட வசனங்கள், சொற்கள், சொற்பிரயோகங்கள் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அது எப்படி என்று சொன்னால், அங்கே அந்த ஒரு மனிதரை கௌரவப்படுத்துகிற, இப்போ நான் வாழ்த்துகிறேன், நன்றி என்றெல்லாம் நான் சொல்கிற இடத்துல சில கொமெண்ட்டுகள் எல்லாம் நான் எழுதுவேன். எப்படி என்றால் மனங்கொண்டு வாழ்த்துகிறேன் என்று எழுதுவேன். அப்படி அந்த நன்றி சொல்லாத இடத்துல கௌரவப்படுத்துகிறோம் என்ற சொல்ல நாங்கள் பாவிக்கிறது குறைவு. நன்றி சொல்கிறோம் என்று நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் கௌரவம் கொள்கிறோம் என்று நாங்கள் பாவிக்கிற இல்லை. அது நிறைய வாசிக்கிற ஆக்களுக்கு, அறிஞர் அண்ணா போன்று அவருடைய அந்த வசனங்களுக்குள்ளெல்லாம் அது நிறைய பார்த்துருக்கிறேன். அவற்றை எழுத்துக்களுக்குள்ள அந்த நிறைய வாசித்து இலக்கியங்களை வாசித்து முற்போக்கான மனிதாபிமானம் உள்ள ஆக்களுக்கும் மனித நேயம் உள்ள ஆக்களுக்கும் அந்த சொல் இயல்பாக வரும். அந்த கோர்வை, அந்த கோர்வை மாதிரி மிக அழகான ஒரு மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்புக்கு முதல்வர் அந்த மொழி சிங்கள மொழியிலே ஆற்றின அந்த உரை எவ்வளோ பெருமதியாக காட்டிச்சது. அப்போ அதில் இருந்து எங்களுக்கு விளங்குறது அந்த அவருடைய உள்ளுணர்வின் வெளிப்பாடு. இப்போ இடதுசாரி சிந்தனை, மார்க்சிய சிந்தனையிலிருந்து நீங்கள் அப்படியானவர்களை நாங்கள் நிறைய உலகத்தில் பார்க்குறோம். அப்படியான பிடல் காஸ்ட்ரோவை எடுக்கலாம், ஜீவானந்தத்தை பார்க்கலாம், அறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்கள், இப்படி அவர்களுடைய சொற்பிரயோகங்கள் மிக அழகாக இருக்கும். அந்த மேடை பேச்சுக்கள் எல்லாம் உயிர் துடிப்பாக இருக்கும். அதை பற்றி தான் நான் இதில் அந்த முதல் ஆரம்பமாக சொல்கிறேன். மற்றது அந்த உரையில் சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நாங்கள் அன்றாடம் தினம் இதில் கோரிக்கை மாதிரியே நான் வைக்கிறேன். எல்லாருமே நீங்கள் நிறைய சிந்திக்கலாம் இதை பற்றி. ஒவ்வொரு விஷயத்தையும் என்னென்று எப்படி சொன்னார்ன்றது நல்ல ஒரு விஷயம். இந்த இடத்தில் நான் அவருக்கு, அதாவது அனுர வெற்றி பெற்று வந்தது, அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் வெற்றி மிகவும் எங்களுக்கு வெற்றி என்று சொல்கிறத விட, நான் அநேகமாக வெற்றி என்று ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோதும் பொறுப்புண்டு எழுதுனான். பொறுப்புக்கு வந்திருக்கிறார். வெற்றி தோல்வி என்றது இதில் இந்த அரசியலில் நாங்கள் பாவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பொறுப்புக்கு வந்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். அவரை இந்த தருணத்தில் நான் வாழ்த்துகிறேன், மனதார வாழ்த்துகிறேன், மனங்கொண்டு வாழ்த்துகிறேன். அந்த இடதுசாரி சிந்தனையில் உள்ள நாங்கள் நிறைய புத்தகங்களை வாசிச்சிருக்கிறோம். அப்படி பார்த்த இடத்துல இவர் அந்த தாற்பயத்துக்குரியவராக வந்திருக்கிறார். அவருடைய அந்த ஒவ்வொரு சொற்களுமே அதில் நமக்கு காட்டுது. மேற்கொண்டு நான் அடுத்ததை சொல்கிறேன். எப்படி என்றால், கனவேர் இப்போ இந்த யூடியூப்களில் எல்லாத்திலும் பார்க்குறேன், இருந்து பார்க்கணும். கனவேர் வாக்களிக்காமல் விட்டுட்டு இப்போ கவலைப்படுறார்கள் என்றது நிறைய இருக்குது. ஏனென்றால் அவரை பற்றி நிறைய தெரியாமல் இருந்திருக்குது. இன்னும் ஒரு சோசலிச சிந்தனையில் உள்ளவர் பிறகு என்ன செய்வார் என்று பார்ப்போம் என்று சொல்கிறவர்கள் எல்லாருமே அந்த சோசலிச சிந்தனை தெரியாதவர்களுக்காக இருக்கலாம். ஆனால் நாளடைவில் அவர்கள் தெரிய வரும். அந்த ஒரு சந்தேகத்தில் எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் அந்த சந்தேகம் இந்த ரெண்டு விதமாக இருக்குது. கடுந்தேசியமாக இருக்கிற ஒரு இனத்தை கொண்டவர்களாகவும் இடதுசாரிகள் இருப்பதுண்டு, மார்க்சியவாதிகள் இருப்பதுண்டு. உண்மையான மார்க்சியம் அப்படி அல்ல. எல்லா தேசியங்களையும் ஐக்கியமாக லெனின் அவர்களுடைய சிந்தனையில் இருந்து நீங்கள் அந்த புத்தகங்களை வாசிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். எல்லா தேசியங்களையும் மதிக்கிற குணாம்சம் அங்கே வரும். ஏனென்றால் அவள் அடிப்படையில் ஒரு மனிதாபிமான, இரக்கம், நேர்மை, அன்பு, வாய்மை, அப்படியான ஒரு நன்னெறியிலிருந்து தான் அந்த சோசலிசம் பிறக்குது, எல்லோருக்கும் எல்லாம். அப்போ அதால் அதை வாசித்து அந்த சிந்தனைக்கு போகிறவர்களே முதல் கட்டம் ஒரு இரக்கமும்
நேர்மையும் கொண்டவர்கள் அந்த ஒரு தேடலில் இருப்பார்கள். அந்த தேடலும் ஒரு அறிவு தாகமும் இருக்கைக்குள்ள நிறைய புத்தகங்கள் வாசிப்பார்கள். அந்த வாசிக்கிற போது அறிவும் வருது, அந்த அறிஞர்களோட பொருந்தி போகிற ஒரு இயல்பும் வரும். இப்போ அதால் அவருக்கு அந்த அந்த சோசலிச கருத்துக்கள் அவருக்கு பிடிச்சிருக்கும். அப்போ அப்படியானவர் எப்படின்னா அந்த நேர்மையில் தான் இருப்பார். அதை நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. அது சந்தேகப்பட தேவையில்லை. அது சில இடத்துல ஒரு பயப்புடல் இருக்கும். இன்னொருத்தர் அதை அந்த ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட எல்லை என்று கட்டும் அதிகார பலத்தோடு இருக்கைக்குள்ள அதுக்குள்ளே போய் அதை வேலை செய்ய ஒரு தயக்கங்கள், முழுசாக எல்லாத்தையும் சொல்ல மாட்டார்கள். இப்போ உதாரணத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் துணிவார்னவர்கள் எல்லாத்தையும் சொல்வார்கள். நாங்கள் அந்த ஆட்சியை பிடித்து அதுக்கு பின்பு நல்லவற்றை செய்யணும் என்று நினைக்கிறவர்களும் முழு பிரச்சாரத்திலும் முழு தகவல்களையும் சொல்லியிருக்க மாட்டார்கள். சொல்ல வேணுமென்றும் சொல்லக்கூடாது. நாங்களும் பின்பு அந்த ஆட்சியை செய்வார்கள். அதே மாதிரி இப்போ அண்மையில் நடந்த இந்த ஒரு வாரமாக நடக்கிற பல்வேறு விஷயங்களை பார்க்கல மிகவும் சந்தோஷமாக நாட்டு மக்கள் எல்லோருமே ஆதரவளிக்கிறார்கள். இந்த இடத்துல எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் ஏனைய கட்சிகளும் அதாவது இப்போ ஒரு கட்சி சார்ந்தவர் பேசினதாக யாரும் எடுக்கலா. ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையாக ஒருத்தர் வந்திருக்கிறார் என்று புரிஞ்சு கொண்டு அவரோட ஒத்துழைக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் பார்க்க வேணும். உதாரணமாக அந்த கட்சி ரீதியாக நாங்கள் சிந்தித்தோம்னு சொன்னால் அந்த கட்சி வேறொரு கட்சி இருந்தால் போட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கட்சியே போதுமென்ற மாதிரி சிந்திப்பேன். என்னென்னு சொன்னால் நான் இதுக்கு முதலும் இந்த பதிவுகளில் போட்டிருக்கிறேன். என்னென்றால் உதவி அரசாங்க அதிபர், அதாவது 24 மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர்களும் உதவி அரசாங்க அதிபர்களும் சேர்ந்து தான் இந்த நாட்டை முன்னெடுக்கணும், அதாவது அபிவிருத்தியை முன்னெடுக்கணும். அவர்களுக்குள்ளதான் ஒரு இன்னொரு பிரிவினரை, அதாவது அந்த வேலை அவர்கள் செய்து கொண்டு அமைச்சர் பதவியும் அவர்களுக்குள்ள கொடுக்கணும் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஒரு படித்த கல்விமான பொருளியல் பட்டதாரிகளை நாங்கள் அமைச்சர்களாக ஆக்குறதாக எடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கு ஒருவர் அண்மையில் பேசியிருந்தார், 4 அமைச்சரோடு எப்படி நாட்டை இயக்குறதுண்டு. நாட்டை இயக்குறதே எம்பிக்கள் அல்ல. எம்பி பாராளுமன்ற முறை தேவையும் ஒன்றும் இல்லை. இப்போ நான் இருக்கிற பாராளுமன்றம் இருக்கிறதால நான் இதை கதைக்கிறேனே தவிர பாராளுமன்றம்ன்றது அதாவது மக்களால் தெரிவு செய்யப்படுறவர் வர வேணுமென்று இல்லை. அரசாங்க அதிபர்கள் ஒன்று சேர்ந்து நாட்டை நடத்த முடியும். எனவே அரசாங்க அதிபர்கள் செய்ய வேண்டிய வேலையை இந்த எம்பிக்களிட ஒரு பகுதியை அவர்கள் கொடுக்கிறார்கள். அது உண்மையிலே தவறு. ஆனால் இந்த ஜனநாயகம் என்று சொல்லி மக்களால் தெரிவு செய்யப்படணும் என்ற வகையில் இதற்கு நல்ல ஆட்சி ஒன்று இருக்குமா இருந்தால் அது ஒரு ஆட்சியை நடக்கலாம். உங்களுக்கு நல்ல ஆட்சிக்கான உதாரணங்கள் கன நாடுகளை நாங்கள் சொல்லி கொண்டு போகலாம். வடகொரியா கூட ஒற்றை ஆட்சி. அங்கே ஒரு சீரான அதை புரியாதவர்களுக்கு உலகத்திலேயே அதிசயமான மிகவும் சிறிய நாட்டில், அரவாசியும் குளிர் வலயம் உள்ள நாட்டில் இவ்வளவு ஆளுமையான கெட்டித்தனமான, அதாவது நிலத்துக்கு அடிக்கு கீழ் ரெயின் இருக்கிறது, பஸ் தயாரிப்புகள், நிறைய பாராட்ட வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரி அந்த ஒரு கட்சி ஆட்சி அப்படி செய்யலாம். ஆனால் இது தொடர்ந்து அனுர அவர்கள் ஜனாதிபதி அருண் அவர்கள் தொடர்ந்து கட்சி அரசில் தான் இருப்பார். ஆனால் அது ஒரு கலப்பு பொருளாதாரமாக பார்க்கலாம். நாங்கள் அதாவது சோசலிசமும் முதலாளித்துவமும் கலந்ததாக இருக்கும். முழு சோசலிசத்துக்கு வாரதுக்கு கூட நல்ல தேவை இருக்கிறது. அது ஒரு நல்ல இப்போ இந்த சூழலில் அப்படி குறைவு அந்த நாடுகள். அது ஒரு வித்தியாசம். அதை பற்றி நீண்ட நேரம் எடுக்க நான் சொல்லணும். இது ஒரு கலப்பு பொருளாதாரம். தாராள இறக்குமதி கொள்கையை நான் தொடர்ந்து கொமெண்ட்டுகள் எல்லாம் எழுதுறது, தாராள இறக்குமதி கொள்கையை நிறுத்துறதன் மூலம்தான் அந்த அபிவிருத்தி அடையலாம் என்று. அந்த வகையில் அவர் அதை செய்ய துணிவார். அந்த முட்டையை பற்றி நான் பல மாதங்களாக நான் அதை பற்றி நான் கதைச்சிருக்கிறேன். அதே மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான இது. மக்கள் தொடர்ந்து தமிழ் தரப்பு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பகுதியை சேர்ந்தவர்களும் இந்த வரப்போகிற தேர்தலில் தாராளமாக, அதாவது தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து வேட்பாளராகி கேட்குறதன் மூலம்
பெரும்பான்மை வாக்குகள் வரும், பெரும்பான்மை ஆசனங்கள் கிடைக்கும். அது ஒரு பலமாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய இலகுவான காரியமாக அது அமையும். இதைத்தான் எல்லாரும் மக்களும் விரும்புகிறார்கள். பல்வேறு கொமெண்ட்டுகளில் நீங்கள் போய் யூடியூப் தளங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படித்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது எங்களோட நாட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வரவாகவும் பார்க்கலாம். இதை என்னை பொறுத்த வரைக்கும் என்எம் பெரேரா, அதாவது 1970 ஆண்டிலேருந்து 77 ஆட்சி காலத்தை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. அதை பற்றி நான் தனியாக முன்பும் கதைச்சிருக்கிறேன், மீண்டும் கதைக்கணும். மற்றது இவர் இதில் இந்த பேச்சுக்களில் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். புதிய கல்வி திட்டங்களை, இது 72ஆம் ஆண்டு என்எம் பெரேராவால் கொண்டு வரப்பட்டது. மிக அருமையான ஒரு கல்வித்திட்டம். அதை 77ஆம் ஆண்டு வந்த அரசாங்கம் அதை நிப்பாட்டியது. அதால் தான் இந்த நாடு வீழ்ச்சிக்கு போனது. பொருளியலில் நாங்கள் படிக்கிற போது 1976ஆம் ஆண்டு தான் இலங்கையினுடைய வருமானத்தில் நாடு இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 500 மில்லியன் என்று படித்த ஞாபகம் இருக்கிறது. அவர் வருமானத்தில் இருந்த காலம் என்னென்று சொன்னால் 72 ஒரு பயிரை செய்யக்குள்ள அது அறுவடை காலம் 7-8 வருஷம் எடுக்கும். அதுக்குள்ளே 77ஆம் ஆண்டு வரை தாராள இறக்குமதி கொள்கையும் திறந்த பொருளாதார கொள்கைகளும் அந்த அரசாங்கம் வந்துட்டுது. அப்போ அதில் என்எம் பெரேராவோட திட்டத்தின்படி கன விஷயங்கள் நடந்தது. அடுத்தது அதை சொல்லியிருந்தவர், கல்வி திட்டத்தில் மாற்றம் வரும், பாரிய அளவில் வருவதோ இல்லை, தொழில்நுட்ப பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்ன்றது விளங்குது. அடுத்தது வீதி விபத்தை பற்றி, வீதி ஒழுங்குகளை பற்றி சொல்லியிருந்தோம். உண்மையிலே அதை பற்றி நானும் பதிவு போட்டிருக்கிறேன். இலங்கையினுடைய அந்த பொருளாதார வீழ்ச்சியை பற்றி நான் இதில் 3-4 பதிவுகள் முதல் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை முடிந்தால் பாருங்கள். வீதி விபத்துக்கு தனியாகவே 2 தரம் போட்டிருக்கிறேன். எப்படி, அதாவது இப்போச பஸ்ஸை அதாவது தனியார் பஸ்களை சிடிபியாக ஆக்குறதன் மூலம், இலங்கை போக்குவரத்து சபையில் கொண்டு வரதன் மூலம் ஒன்று முந்தி வேகமாக போகணும், அங்கால நிற்கிறவர் ஏற்றணும்ன்ற அந்த பிரச்சனை இருக்குது. அதால் நிறைய ஆக்சிடெண்ட்டுகள், விபத்துகள் வருகுது. அப்படி கன விஷயங்கள். கடந்த முறை அந்த மோட்டார் சைக்கிளை பற்றி சொல்லியிருந்தேன் நான். அதாவது இந்த தாராள இறக்குமதி கொள்கையில் நான் முக்கியமாக நாட்டின் வருமானத்தை நினைக்கிறது இந்த மோட்டார் சைக்கிளும் கார், ஓட்டோ, இந்த மூன்றும் மிகவும் கட்டுப்பாட்டுக்கு ஒரு குறைந்தது ஒரு 3 வருடத்துக்காவது நிறுத்தி வைக்கணும். அதனுடைய பார்ட்ஸுகளை இறக்குமதி செய்யணுமே தவிர தொடர்ந்து இறக்குமதி செய்யக்கூடாது. இப்போ நான் நிப்பாட்டி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இவருக்கு முதல் இருந்த அரசாங்கம் அதை திருப்பி ஏப்ரல் மாதம், அடுத்த மார்ச் மாதம் அதை திருப்பி எடுப்பதாக ஒரு கதை வந்திருக்கிறது. அப்படி வராமல் திரும்ப இறக்குமதி தடையை தொடர்ந்து இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியானது. என்னடா பெருந்தொகை பணம் இந்த 3 வாகனங்கள் இறக்குமதியில் தான் போகும். அப்போ அந்நிய செலாவணி வெளியில் போய்கொண்டிருக்கிறது. அடுத்தது மற்றது முதியோரை சொன்னது மிக மிக எனக்கு பிடிச்சிருந்தது. முதியோர்களை மதிக்கிறது, விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஒரு அழகாக ஒரு நல்ல தமிழ், நல்ல சிங்கள மொழியில் அதை மொழிபெயர்த்தது மிக மிக ஒரு கண்ணீர் வார மாதிரி எல்லாம் இருந்தது. அவற்றை பேச்சை பார்க்கல, அந்த நல்ல சமாதானமான, அன்பமான, இரக்கமான பேச்சுக்களை பேசக்கல நான் மிகவும் நெகிழ்ந்து போவேன். அடுத்தது சமூக நீதி, அதுகளை பற்றி நிறைவேற்றிருந்தார். மற்ற ஊனமுற்றோருக்கு மிக முக்கியமானதை அவர் பொருத்தி இருக்கிறார். இவர் தமிழ் டியூப் தமிழில் சொல்லியிருந்தார் துரை அவர்கள். அந்த யாரும் எழுதி கொடுக்க இன்னொருவர் வாசிக்கல தான் உலக நாடுகளிலும் பல இடங்களில் அப்படி நடக்கிறதுண்டு. வேறு ஒரு ஆள் எழுதி கொடுத்துருப்பார், பிரதமரோ ஜனாதிபதியோ வாசிப்பார்கள் உண்டு. அந்த இது இல்லாமல் இவரே எழுதி இவரே வாசித்தது அந்த பேச்சில் தெரிஞ்சதுண்டு சொல்லியிருந்தார். அதைத்தான் நானும் அப்படியே அவருடைய அந்த உள்ளத்தில் இந்த மேடைகளில் எங்கெங்கே எல்லாம் அவர் மேடைகளில் பிரச்சார மேடைகளில் பேசினாரோ அந்த பாங்கும் அந்த தொனியும் அந்த கருத்தும் சிந்தனையோடு சேர்ந்து அந்த மக்களுக்கு ஆற்றிய உரை என்பது மிக பிரமாதமாக, மிக அருமையாக, மிக வேண்டியதாக பல்வேறு விடயங்கள் ஒரே ஒரு சுருக்கம், ஒவ்வொன்றுக்களும் சுருக்கம். இப்போ திருக்குறளை எடுத்து நாங்கள் பல்வேறு அதை மிக மிக பெரிய விரிவாக்கம் செய்யலாம். அந்த விரிவாக்கம் போல இவருடைய பேச்சு அமைஞ்சிருந்தது. நாட்டு மக்களுக்கு அவருடைய பேச்சு பல்வேறு வறுமையிலும் சிக்கலிலும் இருக்கிற பல்வேறு நாடுகளுக்கு இது பொருந்தும்.
இது மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலும் வேறு வேறு நாட்டு மொழிகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள பல்வேறு மொழிகளிலும் இது மொழிபெயர்ப்பார்களாக இருந்தால் உண்மையாகவே உலகத்துக்கு அவர் பேசியதாக இலங்கை மக்களுக்கு பேசியது அது உலகின் ஒவ்வொரு நாடும் தங்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சு அங்கே கலந்திருக்குது. இன்னும் ஒரு பேச்சை அவர் இது இந்நாட்டு மக்களுக்காக என்று பேசியிருந்தவர். மொத்தத்தில் இந்த இளைஞர் யுவதிகளுக்கு என்ற ஒரு பேச்சுக்கு தேவை இருக்கிறது. அது பற்றி நானும் ஒரு கருத்துக்களை நான் எழுதுவேன். அப்படி ஒரு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அது நான் நிறையவே இங்கே இதில் தமிழகத்துக்கும் இலங்கை நாட்டுக்குமாக இந்த பொருளாதார ரீதியில் இந்த விபத்துக்களாக இருக்கலாம். ஒரு களவை பற்றி போட்டிருக்கிறேன். அதாவது களவுன்னு சொன்னால் களவு எடுக்கிறதால எப்படி பொருளாதார உற்பத்தி வீணாகும், ஒரு மனிதன் பொறாண்மை கொள்வதால் எப்படி பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் என்றெல்லாம் நான் பதிவுகள் போட்டிருக்கிறேன். முடிஞ்சால் பாருங்கள். இப்போ களவுன்னு சொல்லிக்குள்ள ஒரு உற்பத்தியில் ஈடுபடுற உற்பத்தி சாதனங்களை வயலில் வச்சுட்டு வரையலாது. அதே மாதிரி ஒரு பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு வயலுக்கு போகலை. அப்போ அந்த நேரங்கள் எல்லாம் மிக பெருமதியானது. அவர் மனித சக்தியை பற்றி அதில் கொஞ்சம் சொல்லியிருந்தவர், எனக்கு அது பிடிச்சிருந்தது. அது நிறைய விஷயம் இருக்கிறது. அந்த மனித சக்தி வீணாக போகிற மனித சக்திகளை நாங்கள் பாவிக்கணும். அதுக்கும் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதாவது முதல் இந்த சாரதிகள், இந்த ஓட்டோ சாரதிகள், அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு ஓட்டோவை நாங்கள் எவ்வளோ குறைக்கலுமோ குறைச்சிட்டு பஸ் சர்வீஸை நாங்கள் பரவலாக்கணும். அதை பற்றி நான் அடுத்த தடவை மேலும் ஒரு 2வது தடவை விரிவாக பேச இருக்கிறேன். அதாவது சிறு ஒழுங்கைகளுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி பஸ்களை, உதாரணத்துக்கு இப்போ கொழும்பு மாவட்டத்தில் 200 பஸ்ஸை எடுத்து போட்டு 2 மாவட்டத்துக்கு 100 மேலதிக பஸ் எடுத்துட்டு ஓட்டோக்களை குறைச்சி நாங்கள் அந்த ஓட்டோவினுடைய ஓடுறவருடைய மனித சக்தியை நாங்கள் வேறு தொழிலை கொடுத்து அப்படி மக்களாக தாங்களாக முன் வரணும். ஒன்றில் அரசாங்கம் சில சட்டங்களை கொண்டு வரணும். அப்போ அந்த 2க்குமான ஒரு இதில் நான் அடுத்த தடவை விரிவாக சொல்லலாம் இருக்கிறேன். இப்படியான நல்ல கருத்துக்கள், சிந்தனைகளை அவர் கொண்டு வந்து சொன்னது பற்றித்தான் நான் இன்று இங்கே சொல்ல வந்த நான். அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு இந்த விவசாயம்தான், விவசாய நாடு 78% விவசாயத்தை கொண்ட நாடுகள் என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம் இலங்கை. அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த குளத்தில் பேன் பாஞ்ச நேரம் கூட ஒரு குளங்கள் நிறைஞ்சிருக்குண்டு கூட ஒரு சந்தோஷப்படவும் இல்லை. அதை பற்றி இலங்கை பிரதமரோ இலங்கை ஜனாதிபதிகளோ அல்லது நாடாளுமன்ற எம்பிமார்களோ சொன்னதாக நான் அறியவில்லை. ஆனால் அது எப்படி என்று சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுடைய எத்தனை குளம் இருக்கிறது, நதிகளை பற்றியோ, அதாவது பொருளியல் புவியியல் படிக்காமல் பாராளுமன்றம் சென்றிருந்தால் அதால் பெரிய பாதிப்பு. அப்போ எனவே அரசாங்க அதிபர்கள் தான் அந்த பிரதேசத்தில் படித்து உதவி அரசாங்க அதிபர், அதுக்கு கீழே GS விதானமார் கிராம உத்தியோகத்தர்கள். அப்போ கிராம உத்தியோகத்தர்களுக்கு தான் எந்த பூமியில் எது விளையுமென்று இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு, அதாவது கமக்காரரோடு சேர்ந்து கதைச்சு அந்த முடிவுகள் உதவி அரசாங்கத்துக்கு போகும். உதவி அரசாங்க அதிபர் கச்சேரியில் உள்ள அரசாங்க அதிபரோடு அதுகளை பற்றி கொடுப்பனவுகளாக இருக்கலாம். வாய்க்கால் கட்டணுமா, குளத்தை உயர்த்தணுமா, குளத்தை உயர்த்தினால் அலகரையில் பாதிக்கப்படுற நிலம் முக்கியமாக, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் கிராமத்தில் இருக்குது. அதே மாதிரி மீன்பிடித்துறையிலும் இருக்கும். அப்போ அதுகளை பற்றி தெரிஞ்ச ஒருவர் தான் நாடாளுமன்றம் போகணும். அப்போ நாடாளுமன்றம் என்னத்துக்கு? எம்பிக்கள் போகணும்னு சொன்னால் அந்த தங்களோட தொகுதியில் கொடுப்பனவுகளை கொடுத்து அதை கொடுக்குற வேலையா, அல்லது கருத்துக்களையும் சிந்தனைகளையும் உருவாக்கி அங்கே ஒன்று கூடி முடிவெடுத்து நாட்டை முன்னேற்றதா? இந்த விஷயமெல்லாம் மக்கள்கிட்ட கேள்வியாகவும் கருத்தாகவும் எங்கள்கிட்ட இருந்தது, ஆதங்கமாக இருந்தது, என்னிட்ட நிறைய இருந்தது. இவர்கள் அங்கு போயிருந்து கொண்டு ஒரு குளத்தை பற்றியோ ஒரு உத்தியோகம் என்று சொன்னால் கூட ஒரு இத்தனை வீதம்தான் இருக்குமெண்டா அத்தனை வீதம்தான் இருக்கும். 12 வீதம்ண்டா 12 வீதம் தான் ஒரு நாட்டில் இருக்கலாம். நான் இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதாவது ஒரு உழைக்கும் தொகை 60 வீதம். அப்போ 40 வீதமானவர்கள் சார்ந்து வாழ்வார்கள். அப்போ உழைக்கும் வீதம் 60, அதை நான் கணக்காக அடுத்த முறை சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு சுருக்கமாக சொல்லியிருந்தேன் நான். அதாவது வியாபாரிகளை கழிக்கணும், ஆசிரியர்களை கழிக்கணும், உற்பத்திக்கு போகவே இல்லை. அப்போ அரசாங்க உத்தியோகத்தர்கள், வியாபாரிகள், இராணுவம், போலீஸ், அப்போ அவர் சார்ந்து வாழ்கிறதுக்குள்ள வரையணும். அதாவது உற்பத்தியில் ஈடுபடுறவர்களுடைய உற்பத்தி நாட்டுக்குள்ளே வருகுது.
அந்த உற்பத்தியை நுகர்பவர்களாக மட்டும்தான் அவர்கள் இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு வேறு தொழில் செய்கிறார்கள். அப்போ வியாபாரிகள் கூடிவிட்டார்கள் என்றால் வியாபாரிகளை நாங்கள் குறைக்க வேண்டியிருக்கு. அதே நேரம் அப்படி நீங்கள் மக்கள் தொகையை பார்த்தோம்னு சொன்னால் அந்த 60ல் 30 போயிடும். வியாபாரிகளையும் உத்தியோகத்தரையும் அந்த சேவை வைத்தியசாலை சேவைகள் உற்பத்தியில் ஈடுபடாத துறை சார்ந்த சேவைகள், இப்போ போக்குவரத்து சபைண்டா போக்குவரத்தில் சிடிபியில் ஓடுறவர்கள் எத்தனை பேருன்னு நாங்கள் கணக்கெடுக்க வேணும். வைத்தியத்துறையில் எவ்வளோ பேர்ட்டுக்குன்னா பாடசாலை ஆசிரியர்கள் அந்த அலுவலகங்களில் உள்ளவர்கள் எல்லாம் கழிச்சோம்னு சொன்னால் இப்போ உற்பத்தி 30% வரப்போகுது. அப்போ வயது போனவர்களுக்கும் உழைக்கணும், 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்களுக்கும் உழைக்கணும். இந்த சேவைகளில் உள்ள இருக்கிற வீதங்கள் இருக்குது, அதுக்கு குறிப்பிட்ட வீதங்கள். அப்போ அந்த வீதங்களுக்கும் நாங்கள் உழைச்சோம்னா 30% தான் உற்பத்தியாளர். 100% மக்களுக்கு 100% மனிதரில் 30% தான் உற்பத்தியில் ஈடுபடணும் என்று வருது. அப்போ நாங்கள் அதை 40% ஆக்கணும். அப்போ வியாபாரத்தால் தான் குறைக்கலாம், வேறு பக்கத்தால் குறைக்க இயலாது. மற்றது வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வேலை எடுத்து கொடுக்குறேன்டா வேலைண்டா உத்தியோகம் நினைக்கிறார்கள். தொழிற்கல்வி தான் அதுக்கு தான் அவர் புதிய அனுர குமார ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், புதிய தொழில் முன்னிலை பாடங்களை உருவாக்குறேன். அதான் இந்த தேவைகளை வருகிறது. நான் இதில் இன்றைக்கு சுருக்கமாக இதை முடிக்கிறேன். அடுத்த தடவை விரிவான பல்வேறு விடயங்களை பார்க்கலாம். எனது தனபாலன் தமிழோசை என்று நீங்கள் எழுதி என்னுடைய கருத்துக்கள் சிந்தனைகளை நீங்கள் அறியலாம். அதனுடைய தேவை நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பார்ப்பவர்கள் அதை தொடர்ந்து சிந்திக்கிறவர்கள் பார்த்தபின் சிந்திக்கிறன்றது மிக குறைவாக இருக்கிறது. நான் ஒரு புத்தகங்களில் எழுதுகிறதோ அல்லது செய்திகளை சரியாக போடுறதோ வெறும் ஜனரஞ்சகமான ஒரு நிலையில் போய்கொண்டே இருந்தால் அறிவுகளை நாங்கள் எடுக்க இயலாது. அறிவை எடுத்துத்தான் நாங்கள் சமூகத்துக்கான சேவைகளை வழங்கல்களை எங்கெங்கு பொருளாதார ரீதியில் தவறுகள் நடக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். அரசு அதாவது மக்கள் எல்லோரும் ஒத்துழைக்காமல் இது சாத்தியமில்லை. அதைத்தான் அவரும் திரும்ப சொல்லியிருந்தார். அவருடைய உரையையும் இதில் சேர்த்து போடுவோம் என்று பார்த்து நான் வச்சிருக்கிறேன். அதில் முக்கியமானதுகளை அந்த சொற்பிரயோகங்களுக்காகவும் அது நீங்கள் அந்த உரையை திரும்ப கேளுங்கள், பல தடவை கேளுங்கள். அதில் ஒரு 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 உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழுக கூட வரும். அவ்வளவுக்கு ஒரு மிக பெருமதியான உரை. அதை நம்ப முடியாத அளவான ஒரு உரையாக நான் கருதுகிறேன். அதை மீண்டும் பாருங்கள். இத்துடன் சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.